கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சொல் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்களோடு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை எல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்தி வருகிறார். ஆகவே அவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆயிரம் துதியும் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டு இன்று நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதர சொன்னதுமாக என்ன பாடத்தின் தலைப்பு? How to walk on the water. தமிழ்ல தண்ணீர் மேல் நடப்பது எப்படி? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்ம பார்க்க போற பாடத்தின் சம்பவம் வசனம் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான், தெரிந்த சம்பவம் தான். நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவுமாக என்ன பண்ண போறோம்னா ரீகால் தான் பண்ண போறோம். ஸோ பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கவங்கனால எத்தனை பேர்த்தால நம்ம தண்ணி மேல நடக்க முடியும்? என்னையும் சேர்த்து தான். இங்க இருக்கவங்கனால எத்தனை பேர்த்தால தண்ணி மேல நடக்க முடியும்? லிட்டரலா முடியாது இல்லையா? சரி, முடியுமா முடியாதா அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்டோடைய கடைசியில நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்முடைய சிந்தனைகளை நம்ம எங்க கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தோம்னா அந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா உணர்ந்து கொள்ள முடியாது. நம்முடைய சிந்தனைகளை எங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போயிடலாம். டைம் டிராவல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போயிடலாம். அங்க யாரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு, அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிற குறித்து தான் பார்க்க போறோம். சோ எந்த சினாரியோ நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஃபைன் ஏர்லி மார்னிங், 4ஆம் ஜாமம், அங்க நடு கடல்ல சின்ன போட்ல 12 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. யார் இந்த 12 பேரு? அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீஷர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஏன்? புயல், காத்து, கடல் கொந்தளிக்குது. அதை அவங்களால சமாளிக்க முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. சோ அங்க யாரும் தான் இருக்கிறா? 12 பேர் இல்லாம யார் தான் இருக்கா? அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல. இவங்க தனியா போராடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சிந்தனையை அங்க கொண்டு போனா தான் நாம அந்த சூழ்நிலையை உணர்ந்துக்கணும் இல்லையா? அங்க யாரும் தான் இருக்கிறா? அந்த 12 பேர்த்தோட நாமளும் தான் இருக்கோம் இல்லையா? சோ இந்த சூழ்நிலை பார்க்கிறோம், இந்த புயல் பார்க்கிறோம், இந்த கடல் கொந்தளிப்பை பார்க்கிறோம். பார்த்து நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு? பயமா இருக்கா? ரொம்ப பயமா இருக்கா? கூக்குரல் இடருமா? பயந்து கத்துறமா? பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த 12 சீஷர்களுக்கும் இப்பேற்பட்ட ஒரு சூழலை வரும்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அன்றைய தினத்துல நம்ம இப்படி உயிருக்கு போராடிட்டு போறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் நடந்த சம்பவங்கள் அநேக குட் மெமரிஸ். எத்தனை விதமான ஒரு குட் மெமரிஸோட அவங்க இருந்திருப்பாங்க. அதாவது கிறிஸ்துவோடைய வல்லமைய அப்படியே பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? டேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட அற்புதத்தை விட்னஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா? என்ன சம்பவம் நடந்தது முன்னாடி நாள்? 5 அப்பம் 2 மீன்கள். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துல போகும்போது அவர் பின்னாடி திரளான ஜனங்கள் அவங்க கூட வராங்க. சோ எத்தனாயிரம் பேர் வராங்க? புருஷர்கள் 5000னா இப்போ மனைவிகள் குழந்தைகள் சேர்த்தனா எப்படி இருக்கும்? ஒரு 15000 பேர் வச்சுக்கோங்களேன் தோராயமா. சோ 15,000 பேர் அந்த கிரௌட்ல இருந்தா சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? நமக்கு இங்க ஒரு 100 பேர் உட்காரும் போது எப்படி இருக்கு? அப்படியே ஜேஜன் இருக்கு இல்லையா? கன்வென்ஷன்ல ஒரு 1000 பேர் கூட்டினா எப்படி இருக்கும்? அப்ப 15,000 பேர் கூட்டினா அந்த இடம் எப்படி இருக்கும்? கிரௌட். அங்க யார் தான் ஸ்பீக்கர்? சீஃப் ஸ்பீக்கர் யாரு? The one and only speaker, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரசன்ஸ்ல, அந்த வல்லமையில அப்படியே சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்க. ராஜ்யத்து குறிச்சதான விஷயங்கள், ஊமைகளை குறித்து பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த பிரசன்ஸ், அந்த வல்லமை எப்படி இருக்கும்? ஆண்டவர் அதாவது சீஷர்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய கிரௌட் இல்லையா? இவ்வளவு பெரிய கிரௌடை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான ஒரு சலனம் இருக்குன்னா, என்ன இருந்தாலும் யாரு? இயேசு கிறிஸ்து யாருதா? எங்க ஆளுங்க? அவர் கூட தான் இருக்கிறோம் இல்லையா? அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? அந்த மனநிலைமையில அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு சந்தோஷம். அவர் கூட தான் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரெப்ரசன்டேட்டிவ் யார் தான்? அந்த 12 பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். சோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு எங்களுடைய ஆண்டவருங்க அப்படியே
அப்படியே அந்த அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் கன்வென்ஷனில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எல்லா சகோதர சகோதரிகள் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? எப்படி அந்த சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் எப்படி அந்த சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியம். இதனை இத்தனை நாள் இப்படி ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருக்க மாட்டாங்க. பொய் பிறட்டு பித்தலாட்டம் இப்படித்தான் கேட்டுட்டு வந்தேன். ஓ, ராஜ்யத்தை குறித்த விஷயங்கள் இப்படி இருக்கா, தேவன் இப்படி ஒருப்பட்ட வார்த்தைகள் இவர் மூலியமா வருதான்னு ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க இல்லையா? மறந்துருக்கும், தூக்கத்தை மறந்துருப்பாங்க. தூக்கம் வந்திருக்குமா? சாப்பாடு ஞாபகம் வந்திருக்குமா? இங்கிருந்து வீட்டுக்கு போகணும் ஞாபகம் வந்திருக்குமா? எதை பத்தி ஞாபகம் இருக்கு? அப்படியே புல்ல அரிச்சு போய் மறந்து அந்த சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க இல்லையா? நாம கூட பாருங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கேட்கும்போது மறந்து கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு சில சகோதரர்கள் சப்ஜெக்ட் பேசும்போது மறந்து கேட்டுட்டு டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. எதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம், புல்லரிச்சு போயிருக்கும் இல்லையா? பாருங்க, விழுந்து போகக்கூடிய சுபாவத்தில் உள்ள சகோதரர்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை பிரசன்ட் பண்ணும்போது அதுலயே அப்படி ஒரு வல்லமை இருக்கும் போது, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒரே ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய வார்த்தையை அந்த வல்லமையில பிரசன்ட் பண்ணும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? நெருப்பு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? நெருப்பு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த அந்த ஒவ்வொரு பேசக்கூடிய வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்தை என்ன பண்ணிருக்கோம்னா தொட்டிருக்கும் இல்லையா? இது எல்லாமே எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது இவங்க கேட்கும்போது இந்த அளவுக்கு உன்னிப்பா கேட்கறான்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அடுத்த பிராக்டிக்கல் சினரியோக்கு போறாங்க. அடுத்து என்ன ஆகுது? சாயங்காலம் ஆகுது. பிராக்டிக்கல் சினரியோ யோசிக்கிறாங்க. சீஷர்களுக்கே உண்டான வேலை என்ன? அடுத்தது சாயங்காலம் ஆகுது. ஒன்னா இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும், இல்லைன்னா சாப்பாடு போடணும். என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி போய் சொல்ல முடியும்? இத்தனை பேர் வந்துட்டாங்க, திடீர்னு இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கே உண்டான வேலை. இப்போ நம்ம கன்வென்ஷனல் எடுத்துக்கோங்களே, திடீர்னு ஒரு 200 பேர் கூட வந்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி ஓடுவோம்? அதுக்குன்னு ஒரு டீம் ஓடுவாங்க இல்லையா? அரிசி வாங்க, பருப்பு வாங்கன்னு ஓடுவாங்க இல்லையா? ஏன்? சாப்பாடு தானே, விட்டுட்டு போக வேண்டியதானே? டயர்டாயிரும் இல்லையா? இந்த பேக்ரவுண்ட்ல இந்த வேலைகள் கரெக்டா நடக்காம கன்வென்ஷனே கரெக்டா நடக்காது. கரெக்டுங்களா? இதுல லேட் ஆச்சுன்னா எல்லாத்திலுமே லேட்டு தான் இல்லையா? சோ அதனால இவங்க இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயங்கரமா அந்த ஃபயர்ல சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி போய் இன்டர்ப்ட் பண்றது? துண்டு சீட்டை எழுதி கொடுக்க முடியும், ஆண்டவரே சீக்கிரம் முடிக்கும். நமக்குலாம் அனுபவம் இருக்கு இல்லையா? ஒரு சில சகோதரர்கள் சப்ஜெக்ட் பேசினாங்கன்னா அவர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்பு ஒரு காலத்துல துண்டு சீட்டு கொடுத்த பழக்கம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவோம்? துண்டு சீட்டு எழுதும் போதே பக்கத்தில் வரும்போதே சுதாரிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன், ஆண்டவரை போய் கொடுக்க முடியுமா சீக்கிரம்? ஆனாலும் இப்போ என்ன பண்றாங்க? இன்டர்ட் பண்றாங்க. வசனம் வாசிக்கல பாருங்க. லூக்கா 9:12. லூக்கா 9:12. 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் மனாந்தரமா இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சோ அவங்களை எல்லாம் அனுப்பிச்சுடணும். என்ன பண்றது சாப்பாட்டுக்குன்னு கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். 13. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ப்ரிப்பேர் பண்ணி. தெரிஞ்ச வசனம், சீக்கிரமா போயிடலாம். சோ நீங்களே என்ன பண்ணுங்க? போஜனம் கொடுக்கணும். எங்க இருக்கு? சரி, நம்ம உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க? 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. சரி, ரைட், விட்டுருங்க. அப்போ அவர் மிகப்பெரிய அற்புதம், அந்த வல்லமையை அங்க பயன்படுத்துறத சீஷர்கள் கண் கூட பாக்குறாங்க. வாழ்க்கையில பார்க்காத ஒரு வல்லமைய, ஒரு அற்புதத்தை அன்றைய தினம் பார்க்கறாங்க. என்னாச்சு? 5000 பேத்துக்கும் 5000 பேத்துக்கு மேலையும் என்ன அவர் என்ன பிரேயர் பண்ணிட்டு அந்த அப்பங்களும் மீன்களும் கொடுக்க சீஷர்கள் மூலியமாக பகிர்ந்து கொடுக்கும்போது எடுக்க வந்துட்டே இருக்கு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9:17. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. எத்தனை கூட? 12 கூட மீதி அளவுக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? வந்திருக்க ஜனங்களும் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க, அந்த 12 சீஷர்களும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அங்க வல்லமைய தேவன் பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப டேஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அன்றைய நாள் கிளைமேக்ஸ் சூப்பரா முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு கன்வென்ஷன் முடிஞ்ச ஒரு திருப்தியா எல்லாரும் எந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. ஜனங்கள் வந்திருக்க ஜனங்கள் எப்படி பேசியிருப்பாங்க? பேசாமே சும்மா அப்படியே கலைஞ்சு போயிருப்பாங்களா? என்னமா பேசியிருப்பாங்க? இப்பேற்பட்ட ஒரு சத்தியமா, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமா எங்க வாழ்க்கையில பார்க்கவே இல்லை நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லையா? இது சீஷர்கள் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? பேசிக் கிளாஸ் போடும்போது அந்த அனுபவம் இருக்கா? பேசிக் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், OMC கிளாஸ் வந்தவங்க
அந்த சத்தியத்தை கேட்டு ரிட்டர்ன் போகும்போது நம்ம கேட்போம் இல்லையா, எப்படிங்க இருந்துன்னா இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கமா அப்படின்னு அவங்க ஆச்சரியமா சொல்லும் போது நாம விடிய விடிய கஷ்டப்பட்டிருப்போம்ல. ஒவ்வொருத்தரும் போயிட்டு போஸ்ட் ஒட்டிருப்பீங்களே, நோட்ஸ் ட்ராக்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, உடல் உழைப்பு, பொருள் உதவி, எத்தனையோ விஷயங்களை சப்போர்ட் பண்ணிருப்போம் இல்லையா. அந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது அவங்க நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வரும். அது ஒய்எம்சிஏ வந்தவங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே ஒரு உணர்வு தான் அன்றைய தினத்துல சீஷர்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த சினரியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போறாங்க, துரிதப்படுத்துறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா அடுத்தடுத்த வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு துரிதப்படுத்துறாரு. அவர் என்ன பண்றாரு, மலை மேல ஏறி தேவனோடு தனிமையாக இருக்க விரும்பினார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 14:23. மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி, மலை மேல அவர் ஏறிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, நீங்க பெட் சைடா என்ற இடத்துக்கு நீங்க அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டார். அவர் கேஷுவலா சொல்லிட்டார், போட் ஏறி வந்துருங்க. நம்ம சொல்லுவோம்ல சகோதரர்கிட்ட, பிரதர் நீங்க 2 வீலர்ல வந்துருங்க. அது மாதிரி அவர் என்ன பண்றாரு, போட் ஏறி வந்துருங்க. ஒன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையே. அங்கதான் ஃபிஷர்மேன் யார் இருக்கா, பேதுரு மட்டுமா, யோவானு, யாக்கோபு, அப்புறம் அந்திரேயா, அவ்வளவுதானா. சோ 4 பேரு சீனியர் இருக்காங்க இல்லையா. அவங்க போட்டை ஓட்ட நல்லா நல்லா அனுபவம் வாய்ந்தவங்க இல்லையா. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, போட் ஏறி அந்த பக்கம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, தேவனோட தனிமையா இருக்க விரும்பினாரு. அவர் மலை மேல போயிட்டாரு. சோ அதுக்கப்புறமா அடுத்த சம்பவத்துக்கு போது மத்தேயு 14:24. 24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்பேற்பட்ட ஹாப்பி மூமெண்ட்ஸோட அவங்க என்ன பண்றாங்கன்னா அக்கறைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது. என்ன ஒரு சூழ்நிலை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, புயல் காத்து அடிக்குது, புயல் காத்து வீசுது. ஸோ ஒரு கடல்ல புயல் அடிச்சா அது எப்படி இருக்கும்? இவங்க போயிட்டு இருக்கிறது என்ன பெரிய ஷிப்பா இல்ல மோட்டர் போட்டா? வீடியோ பார்க்கும்போதே பயமா இருக்கு இல்லையா. இங்க இருக்கிற அந்தமான் தீவுக்கு போய் பார்த்தா திடீர்னு தண்ணி நிறைஞ்சு வந்தாலே பார்த்தா பயமா இருக்கு. இங்க இருக்கிற ஒரு ஒரு குளம் இருக்கு, அதுக்கு பேர் அந்தமான் தீவு நாங்க வச்சிருக்கிறோம். அந்தமான் தீவு, அதை போய் தண்ணி நிறைஞ்சாலே பார்த்தா எப்படி இருக்கு, அப்படியே பார்த்தா பயமா இருக்கு. அப்ப அந்த நடுக்கடல், அந்த புயல், அந்த காற்று அவங்களை என்ன பண்ணுது, படக மூழ்க அளவுக்கு தண்ணி மேல எழும்பி வரும். அப்ப எந்த அளவுக்கு பயம் இருக்கும் இல்லையா. உழைப்பமா, இருப்பமா, சாவமா, நடுக்கடல்ல இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, நீங்க பாட்டுக்கு போங்கன்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ண போயிட்டாரு. அவரும் இல்லையே, என்ன பண்ணிருப்பாங்க, தத்தளிச்சிருப்பாங்க இல்லையா. அங்க கூட யாரும் தான் இருக்கிறோம், நம்மளும் தான் இருக்கு இல்லையா. நமக்கு எப்படி இருக்கு சூழ்நிலை, அப்படியே மூழ்க அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருதா. சீஷர்கள் தத்தளிச்சிருப்பாங்க இல்லையா. என்ன போட்டு மோட்டர் போட்டா இல்லையே, துடுப்பை வச்சு எப்படியாவது தப்பிச்சு போயிடும் நினைக்கும் போது அவங்களுக்கு இருக்கிறதுல இன்னும் எச்ச பயமாயிருச்சு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 14:25. 25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இன்னொன்னு கூட வாசிக்கலாம் ரெஃபரன்ஸ். காற்று மற்றும் அலைகள் அவர்களின் கப்பலை ஆபத்துக்குள்ளாக்கினது, ஆனாலும் கர்த்தராகிய இயேசு அங்கு இருந்தார். அந்த அலைக்கழிப்புக்குள்ளான நீரின் மீது உறுதியான பாறையில் நடப்பது போல் நடந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் மனுஷனுக்குண்டான வல்லமை அங்க பயன்படுத்துறாரு. அந்த புயலுக்கும் மேலான வல்லமை அங்க பயன்படுத்துறாரு. அங்க சீஷர்கள் கண்ணால பாக்குறாங்க. எப்படி பயந்துருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க ஒரு பயத்துல இருப்பாங்க இல்லையா, உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்னு பயத்துல இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வராராமா, நடந்து வராராமா. வசனம் ஒன்று வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 14:26. மத்தேயு 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே பாறையில நடந்து வர மாதிரியே வராரு. இவங்களுக்கு ஆல்ரெடி உயிர் பயம், இருப்பமா இல்லையா, இறந்து போயிருவோமான்னு ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துன என்ன சொல்லிருப்போம், ஆவேசம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்டுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a ghost. ஐயோ பேய், ஐயோ ஆவி வந்துருச்சு இல்லையா, பயந்துட்டாங்க. ஆனா அவங்க பார்த்த இயேசு கிறிஸ்து தான், ஆனா இது நாள் வரையில் பார்க்காத இயேசு கிறிஸ்து தான்.
இல்லையா? இது நாள் வரை இப்படி ஒரு இயேசு கிறிஸ்து அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான வல்லமையை அங்க பயன்படுத்திட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு புரியல. எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா பார்த்தா இயேசு கிறிஸ்து மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் இப்படி நடந்து வருது பார்த்தா ஏதோ கோஸ்ட் மாதிரி இருக்கேன்னு பயந்துருப்பாங்க. ஸோ இப்படி அப்படியே நடந்து வந்தா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உடனே அவரோட பேசி, எப்பா நான் தான்ப்பா, நீங்க பயப்படாதீங்க, உங்க கிறிஸ்து தான், நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு சொன்னோன்னே இம்மிடியட்டா ஒருத்தர் டெஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு 14:28 29. மத்தேயு 14:28 முதல் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீராயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களா, இல்ல பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு டெஸ்ட் வைக்கிறாரா? அவர் பாருங்க, நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சா நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறியா? பேதுரு பாருங்க, உண்மையா அடுத்த செகண்ட் அந்த 12 பேர் அப்படியே இருக்கிறாங்க. இவர் மட்டும் என்ன பண்றாரு? எப்பா நீங்க தானா, என்ன பண்ணுங்க, ஆர்டர் போடுறாரு இயேசு கிறிஸ்து கிட்ட, இல்லையா? பேதுரு மாதிரி ஒரு அதட்டருக்கு இயேசு கிறிஸ்து அதட்டுறாருன்னா அந்த சீஷர்ல அவர் ஒருத்தர் மட்டும்தான், இல்லையா? நீங்க தான், நாங்க எப்படி நம்புறது? என்ன நடந்து வர சொல்லுங்க. அடுத்த வசனம், அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, சோ என்ன பண்றாரு? சரி வாப்பா, நீ ரொம்ப மிரட்டாத, வா கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு, வாசிங்க, பேதுரு படவை விட்டு இறங்கி, பேதுரு படவை விட்டு இறங்கி, முக்கியமான பாயிண்ட், பேதுரு படவை விட்டு இறங்கி. அடுத்தது, இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். சோ அன்புக்குரிய சர்வீஸ்ல பேதுரு படகை மட்டும் விட்டு இறங்கினாரா அல்லது தண்ணீர் மேல நடந்தாரா? நடந்தாரு. அவர் இறங்கிட்டாரு. சீஷர்கள் அலறி இருப்பாங்க இல்லையா? ஆல்ரெடி அவங்க பயத்துல இருந்திருப்பாங்க. பேதுரு இறங்கினது பார்த்து சும்மா இருந்திருப்பாங்களா? அடே பேதுரு, நீ என்ன பண்ற? அட செத்து போயிடுவ, சொன்ன கேளியா? இல்லையா? சொல்லிருப்பாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? சரி, அடுத்தது வாசிக்கலாம் பாருங்க. 14 30 31. மத்தேயு 14 30 முதல், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். சோ அவர் என்ன பண்றாரு? இறங்கிட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும்னு சொல்லி அவர் இறங்கிட்டாரு. ஆனா இந்த புயல் காத்து பார்த்து என்ன பண்ணிட்டாரு? பயந்து அமிழ்ந்து போயிட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஏண்டா இதுக்கா இந்த வாய் பேசுன? இதுக்குதான் எனக்கு டெஸ்ட் வச்சியா? உன்னை நான் ரொம்ப நம்பினே. அந்த 12 பேத்துல நீ ஒருத்தன் தானே என் பின்ன டக்குன்னு வர்றேன்னு சொன்ன, நீ தானே, உன்னை ரொம்ப நம்பினே. நீ என்ன பண்ணிட்ட? இப்படி போய் விழுந்து போயிட்டேன்ட்டு என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? டக்குன்னு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் என்ன பண்றாரு? கையை நீட்டி 31 வாசிச்சிருங்க. இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியை இப்படி போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன்னு என்ன பண்றாரு? பேதுருவை 2 மிரட்டி என்ன பண்றாரு? அடுத்த சீன் எங்க போகுது? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 32 32 முதல், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். திருப்பி கை பிடிச்சு கடல் மேல நடக்க வச்சு என்ன பண்றாரு? போட்டுக்கு போறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? அந்த புயலை பார்த்து அமைதியில் இருங்கன்னு சொன்ன உடனே அவர் அந்த வல்லமையை பயன்படுத்தும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே புயல் வந்துச்சாங்கிற தடம் கூட இல்லாம போச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சீன் இதோடவே முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு அப்படியே வரலாம். ஸோ வாட் ஆர் அவர் ஸ்ட்ராமி சேலஞ்சஸ் இன் யுவர் லைஃப்? புயல் போன்ற சவால்கள், சோதனைகள் வருதா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வருதா? யாருக்காவது வராம இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வருதா வரலையா? இந்த உலகத்துல புயல் மாதிரி ஒரு சோதனை, நம்ம சுத்தி அமிழ்ந்து போகக்கூடிய சோதனை வருதா இல்லையா? என்ன மாதிரி சோதனைகள் வந்தது? கொரோனா. இதுல எத்தனை பேர் பாதிச்சோம்? எத்தனை அன்பு சகோதர சகோதரிகள் நம்ம இழந்தோம்? எத்தனை பேர் வேலையை இழந்தோம்? பண கஷ்டத்தால போனோமா இல்லையா? பாதி சம்பளம் தான் வந்துச்சு இல்லையா? அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. எந்த அளவுக்கு சூழ்நிலை நம்ம போனோம்? பொருளாதார ரீதியாக எவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு மட்டுமா வருது? பசி, பஞ்சம், பட்னி, சண்டைகள், சச்சரவுகள், மரணம், இது எல்லாமே யாருக்கும் வருது? உலகத்துக்கும் வருது. அதுல யாரும் தான் பாதிக்கப்படுறன்னா, தேவனுடைய பிள்ளைகளும் இதுல என்ன பண்றாங்க? பாதிக்கப்படுறாங்க. ஆனா விசேஷித்த சோதனைகள் அப்படி விட்டுருவாரா தேவன்? ஓ, இது மட்டும் நினைச்சிட்டீங்களா? விசேஷித்த சோதனைகள் என்ன? ஒரு புது சிருஷ்டிக்கு ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் என்ன?
பாருங்க, தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். எனக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கு வராது, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எனக்கு வராது, இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டிசைன். அப்படி இருக்கும்போது ஒரு புது சிருஷ்டியா அழைக்கப்பட்டவங்க, ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வருதுன்னா அனலைஸ் பண்ற பக்குவம் நமக்கு வேணும். இது யாரால் வரக்கூடிய சோதனை? இது தேவனால வருதா அல்லது சாத்தானால வருதான்னு அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். கரெக்டா? இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க. அதுல ஜெயிக்க முடியாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என்ன சோதனைன்னு தெரியாது. காமனா உலக ஜனங்களுக்கு வரும்ல ஒரு சோதனை, என்னப்பா பிரச்சனை, அது சோதனைங்க, நான் அதை பத்தி கண்டுக்கவே இல்லைங்கன்னு போயிட்டே இருப்பாங்க, இல்லையா? ஆனா புது சிருஷ்டியை அழைக்கப்பட்டவங்க, தேவன் கொடுக்கிறாரா இந்த சோதனை, சாத்தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது அனலைஸ் பிரிச்சு பார்க்க பக்குவம் இருக்க வேண்டும். ஸோ ப்ராக்டிக்கல் சினரஸா எடுத்துக்கலாம். நான் பாருங்க ஒர்க் எடுத்திருக்கேன், அப்புறம் எக்லிஷியால நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சோதனைகள் குறித்து எடுக்கும் போதே எனக்கு பல சோதனை ஆயிடுச்சு. உண்மையில் இது குறித்து நிறைய நம்ம மூப்பர்கள் அநேகமாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் பேசிட்டாங்க. ஸோ இது நேரம் குறைவாக இருக்கனால இதுவே தனி சப்ஜெக்ட் தான். அதனால் 2-3 பாயிண்ட் மட்டும் நிறைய கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 2-3 பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேலை நிமித்தமாக ஒரு புது சிருஷ்டிக்கு எந்த மாதிரி சோதனைகள் வரும்? தேவன் ஒரு சோதனை கொடுத்தா எப்படி கொடுப்பாரு, சாத்தான் ஒரு சோதனை கொடுத்தா எப்படி கொடுப்பான்? அது காமனான பாயிண்ட். தேவன் பலத்தில் தான் கொடுப்பாரு, சாத்தான் பலவீனத்தில் தான் கொடுப்பாரு. நான் கேட்கறது பிராக்டிக்கல் சினாரியோஸ். அதாவது தேவன் ஒரு சோதனையை கொடுத்தாருன்னா, ஒரு வேலை விஷயத்தில் கொடுக்குறாருன்னா எப்படி கொடுப்பாரு, சாத்தான் கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாரு? சரி, இப்போ சாத்தான் ஒரு சோதனையை கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுப்பான்னா, ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாத்தான் எப்படி கொடுப்பான்னா, நல்ல ஒரு பெரிய ப்ரொமோஷன் கொடுத்துருவான். அப்படியே 50,000 சம்பளம் வாங்கிட்டோம்னா 1.5 லட்சம் தான் கொடுத்துருவான், இல்லையா? அப்படியே அபரீதமான வளர்ச்சி. என்ன நினைச்ச கூடாதுன்னா, அப்பா தேவன் ஆசீர்வதிச்சிட்டாருங்க, சூப்பருங்க, நான் அப்படியே ப்ரேயர் பண்ணி நைட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணி தேவன் என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பம் கேட்டு என்னாச்சு, அப்பா தேவன் என்ன ஆசீர்வதிச்சிட்டாருங்க. தேவனுக்காக ஓடுவங்க, தேவனுக்காக அப்படியே செலவு செய்வாங்க, அப்படியே நேரத்தையெல்லாம் தேவனுக்காக கொடுப்பேன். நினைக்க முடியுமா? கம்பெனியில் தூக்கி 1 லட்சம் சும்மா கொடுத்துருவாங்களா? எதுக்காக ப்ரொமோஷன் கொடுத்தா நினைச்சீங்க? நீங்க போய் கேட்டு பாருங்க, சர்ச்சுக்கு போகணும்னு கேட்டு பாருங்க. ஐயோ 1.5 லட்சம் சம்பாதி கொடுத்ததுக்கு உனக்கு பெட்டு தலகாணி பாயில கம்பெனிலே இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே படுத்து இங்கேயே தூங்கி கம்பெனிலே பாருங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? வர முடியுமா? எக்லிஷாக்கு வர முடியுமா? வர முடியாது. தேவனுக்காக செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நம்ம என்ன நினைச்ச கூடாதுன்னா, ஓ தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கூடாது. சரி, தேவன் அந்த சூழ்நிலையை அனுபவிச்சார், அந்த சோதனையை கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பார்? தேவனுக்கு பிரிய. சூப்பர் பாயிண்ட். யாருன்னு சொன்னீங்க? இல்ல நல்ல பாயிண்ட் கேட்டுச்சு. யாரா சொன்னீங்க? சம்பளம் கம்மியாகும். 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோமா, 50,000 அப்படியே வந்துடும் இல்லையா? டீப்ரமோட் பண்ணிடுவாங்க. தேவனுக்கு மட்டும் பிரியமா வாழ்ந்து பாருங்களே, தேவனுக்காக உண்மையை டைம் பண்ணி பாருங்களே. ஒன்னும் என்ன பண்ணுவாருன்னா சம்பளத்தை கம்மி பண்ணிடுவாரு, ஒன்னும் டீப்ரமோட் பண்ணிடுவாரு, இல்லைன்னா என்ன ஆகும், ஒன்னும் வேலையை விட்டு தூக்கிடுவார். நீ தேவனுக்கு எனக்காக பிரியமா ஓடு. ஐயோ தம்பி மாறிச்சு பாய்க்க. ஸோ சாத்தானால் கொடுக்கக்கூடிய சோதனைகள். ஸோ தேவன் என்ன பண்ணுவார்னா, தேவன் நம்ம அவருடைய வழியில் போகிறதுக்கு உண்டான வேலைகளை தான் பார்ப்பாரே தவிர நமக்கு என்ன பண்ணுவார், அதுலேருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். நீ என்ன நோக்கி வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு தேவன் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பகுத்து பார்த்து அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் ஒரு புது சிருஷ்டிக்கு வேணும். சரி, தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி சோதனை வரும்? நஷ்டம் வரும் இல்லையா? தொழில் செய்கிறோம், என்னடா அது இப்படி எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம், ப்ராக்டிக்கல் சீனரிஸ் தான் எடுக்கிறேன். ஸோ நம்ம என்ன நினச்சி ஆரம்பிப்போம்னா, பிரதர் நான் என்ன பண்ணுவேன், தேவனுக்காக செலவு பண்ணணும், தேவனுக்காக ஃபுல் டைம் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். அதனால் என் இஷ்டத்துக்கு ஒரு தொழில் வச்சாத்தா, ஒரு கடை வச்சாத்தா
என்ன பண்ண முடியும்? ஒரு சுயதொழில் செஞ்சாதான் தேவனுக்காக ஓட முடியும்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா ஆரம்பிப்போம். ஆனால் சாத்தான் நாங்கள் உள்ள பூந்து எப்படி வைப்பானா, அப்படியே பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்படியே கொண்டு போவான். நம்மளால வெளியிலே வர முடியாது. கரெக்டாக 6:30 மணிக்கு எக்லிஷா கிளம்பி போகலான்னு நினைக்கும் போதுதான் அங்கே பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் இல்லையா? கஸ்டமர் வந்து நிற்பாங்க, என்ன பண்ண முடியாது, வெளியிலே வர முடியாது இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து சாட்சின்னு மட்டும் நினச்சிக்கொண்டா. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு சம்பவம் நடந்தது, அது ரொம்ப என் மனசில் ரொம்ப ரொம்ப பாதிச்சுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பிஸ்னஸ் இப்போ இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், 15 நாள் கிரெடிட் கொடுத்தாங்க. நான் அந்த பணத்தை 60,000 பேக்கெட்டில் வச்சு ஒருத்தர்கிட்ட கொடுக்க போகிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு முஸ்லீம் சகோதரர் அந்த வேலையை பார்க்குறாரு. அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். கொடுக்க போகும்போது அவர் சொன்ன டைம் விட ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனிக்கு முன்னாடி போய் நிற்கும்போது ஃபோன் பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் ஆகும்னாங்க. இப்போ கிளாஸ் டோர் பூட்டியிருக்கு. ஸோ நான் நிற்கும்போது அவர் ஃபோன் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணான்னா 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் நினச்சேன் வெளியே போயிட்டாருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னே, என்ன நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு. ஆமாம் உள்ளதாக இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம தொழுகை பண்ணிட்டு இருந்தேனார். ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. உண்மையிலே அந்த சம்பவம் இன்னுமே என்னால் மறக்க முடியல. 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, இருந்தால் கூட அந்த சம்பவம் என்னால் மறக்கவே முடியல. நம்மளா இருந்தால் அந்த சூழ்நிலை நினச்சி பாருங்க. அவங்க பாருங்க, அவங்களுடைய தேவனுக்கு பயப்படுற பயம் ஃபர்ஸ்ட் யாரு? தேவன் தான் இல்லையா? அவர் வச்சிருக்கிற ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தேவன் தான். பின்னாடி 1 கோடி இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அவர் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? தேவனுக்கு. இதே ஒரு சூழ்நிலையில ஒரு புது சிருஷ்டி இருந்தா என்ன இருக்கும்? மற்றவங்கள சொல்ல வரல, என்ன நானே எடுத்துக்கிறேன் சரிங்களா? நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்கும் நானே சொல்றேன் சரிங்களா? மற்றவங்களை எதுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம்? சரி ரைட் ஓகே, ஒரு 10 நிமிஷம் தானே, எக்லீஷா கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாமா? 15 நிமிஷம் தானே, என்ன பண்ண ஒரு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு பாவம். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருப்போம் இல்லையா? திடீர்னு பணம் கேஷாக இருக்கு. ஆனால் பாருங்க, ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவரை மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு எத்தனை லட்சம் வந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வேணும். ஆனால் நடக்குமா? ப்ராக்டிக்கலாக நடக்குமா? நடக்கணும், அதுதான் நடக்கணும். ஆனால் அநேக இடங்களில் தவற விடுது என்னன்னா, சரி ஓகே போயிட்டு திரும்பி எக்லிஷாக்கு என்ன பண்ணலாம்? பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ விதமான கேரக்டர்கள் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், பொறுமை இருக்கலாம், அநேக விதமான கேரக்டர்கள் நம்ம கற்றுக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? தேவனுக்கு பயப்படுற பயம். அந்த பயம் இல்லைன்னா எல்லாமே போச்சு இல்லையா? சரி, அடுத்த சீனியருக்கு நம்ம போயிடலாம். எக்லிஷால் நடக்கக்கூடிய சோதனைகள், இது விசேஷத்த சோதனைகள் நிறைய நடக்கும் இல்லையா? சாத்தான் எங்கெங்க டச் பண்ணுவோம்னா, விசுவாசத்துல மட்டும் உறுதி இல்லைன்னா, விசுவாசத்துல வேறு இல்லைன்னா என்ன பண்ணுவானா, விசுவாசத்திலே அந்த அடிப்படை சத்தியத்திலே கை வைப்பான். நம்ம பாருங்க, அடிப்படை வேதாகம சத்தியத்துல கேட்டுட்டு விசுவாசிச்சுட்டு உண்மையை நம்பித்தான் வந்திருப்போம் இல்லையா? வசனங்கள் எல்லாம் கேட்டு உண்மை நம்பி வந்திருப்போம். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பனால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கும். சாத்தான் அங்கதான் கை வைப்பான் இல்லையா? சாத்தான் அங்கதான் கை வைப்பான். அடிப்படை விசுவாசத்திலேயே கை வைப்பான். எப்படி கை வச்சு என்னன்னு சொல்லுவான்? சத்தியமே தப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரவே இல்லை பாபி, நரகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை பாபி, நரகம் இருக்கும் பாபி, மன்னிக்கும் இல்லையா? ஸோ இது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோம், சத்தியத்துக்கு முரண்பாடா இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுவோம்னா அவர் மூலியமா தூண்டும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அப்படியே பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு, ஒரு விரோதம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 வாரம் வராமல் இருப்பாங்க. 3ஆவது வாரம் சகோதரர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 3 வாரம் ஆப்சென்ட் ஆயிட்டு 4ஆவது வாரம் வந்து பாருங்களேன், நமக்கு யாரை பார்த்தாலும் புதுசா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே தலை குமிஞ்சுத்த போவோம். உண்மையா பொய்யா? உண்மையா? உண்மைதானே? நம்மளால பார்க்க முடியுமா? ஏன் பார்க்க முடியலன்னா, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தோம்னா நம்ம எந்த ஒரு கசப்பு எடுத்துக்க மாட்டோம். ஒரு சூழ்நிலை தேவன் ஒரு எக்லிஷால அனுமதிக்கிறார் அப்படின்னா அது யாருக்காக? நமக்காக தான். எதுக்காக? கேரக்டர் டெவலப்மெண்ட் வளரணும். ஒரு டைமண்ட் இன்னொரு எந்த டைமண்டோட வருஷம்?
ஒரு டைமண்ட், நல்ல டைமண்ட் உருவானா, அந்த சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டைமண்ட் உருவாகணும்னா இன்னொரு டைமண்டால தான் என்ன ஆகும்? உருவாகணும், உரசணும். அதுக்காக சண்டை போடுறதுக்கு இல்ல. அந்த கேரக்டர் கத்துக்கோ. நாம உண்மையா தான் நடந்திருப்போம், தேவனுக்கு பிரியமா தான் வாழ்ந்திருப்போம். நம்ம மேலே அது அவதூறு சொல்லுவாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது இல்லையா? நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்னோட ஒன்று உரசனா கூட நாம தேவன் ஒரு உயர்த்தறாருங்கிற ஒரு மனப்போக்கம் இருந்தா தான் என்ன ஆகும்? எக்லிஷாக்கு வர முடியும், சகோதரர்களோடு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம பார்க்க முடியும், பேச முடியும், அன்பா இருக்க முடியும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு சகோதரர் ஃபாலோ பண்றாங்களே, ஏன் எக்லிஷா வரல அப்படின்னு கேட்டா அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஏன் வரல? யாருக்காக வரணும்? எக்லிஷா சகோதரர் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? மூப்பர்கள் கூப்பிடுறாங்களா இல்லையா? நேரம் இல்லையா? அவங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இல்லாம கூப்பிடுறாங்களா? உங்க கூட இருக்க மூப்பர்களுக்கு மட்டும் இந்த வேலைன்னு இல்லை, எல்லா சகோதரர்களும் பக்கத்தில் இருக்கவங்க வரலன்னா ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்க இல்லையா? ஏன் அவங்களுக்கு ஒர்க் இல்லையா? ஏன்? அந்த அன்பின் நிமித்தமாக தான் கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம சொல்லக்கூடிய ரீசன், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் காலம் ரொம்ப கொடிதாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மூப்பர்கள் இப்ப ஃபாலோ பண்றாங்க, ஏன்? வர வைக்கிறதுக்கு. அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம அந்த ஐக்கியத்துக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம உதாசீனப்படுத்தணும்னா நாளைக்கு இன்னும் கஷ்டங்கள் மேலும் சபைக்குனாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவங்க ஓட்டத்தை பார்க்கறதுக்கே முடியாத சூழ்நிலை வந்துடும். மூப்பர்களால ஃபாலோ பண்ண முடியாது, கூட இருக்க சகோதரர்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சோதனைகள் அவங்களுக்கும் வரும்போது அவங்க எப்படா தத்தளிச்சுட்டு போகலாம் தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்தவங்களை ஃபாலோ பண்ற நிலைமையே இல்லாம போயிடும். அதனால இப்பவே சுதாரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்பேற்பட்ட மனப்போக்கத்தை தூக்கி வீசிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம எக்லிஷாக்கு வரணும். அடுத்தவங்களை பார்த்து இல்லை, நம்ம கேரக்டர் வளர்றதுக்காக மட்டும்தான் நம்ம எக்லிஷா வரமே தவிர நம்ம மற்றவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நிறைய பாயிண்ட் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி டைம் ஆச்சு, நம்ம அடுத்த பாயிண்ட் போய்க்கலாம். சரி, இந்த சோதனைகள் வருதுன்னா தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்காருன்னா அவருடைய பையன் வாழ்க்கையில கொடுக்கலையா? இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை அனுமதிக்கலையா? அவருக்கு வராம இருந்துன்னா இது ஒரு சுயநலமா இருக்கும், சுயநலமா இருக்கும் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடக்கலையா? வசனம் வாசிக்கலாம் சகோதரி. 22 சங்கீதம் 12 வசனம். 22 சங்கீதம் 12 வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. 13 வசனம். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அநேக காளைகள் என்ன சூழ்ந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அவர் லிட்டரலாவும் அடி வாங்குறாரு, மனதளவில் அடி வாங்குறாரு, சிந்தனையில சாத்தானும் நெருக்கிறா. எப்படி பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல தன் வாயை திறக்கிறார்கள். எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரு, நிர்வாணமா இருந்திருக்காரு, பாவமா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அவருடைய உடம்புகள், அவருடைய எலும்புகளை எண்ணலாம் அப்படி இருக்கும். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 16 வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் பண்ண டார்ச்சர், அவரை போட்டு பண்ண டார்ச்சர் இருக்கு பாத்தீங்களா? எந்த அளவுக்குங்கிறது நம்மளால, அந்த அளவுக்கு டார்ச்சர் நமக்கு வந்தா என்ன ஆகும்? இப்பேற்பட்ட சோதனை நம்முடைய மாம்சத்திலும் சரி, நம்முடைய சிந்தனையும் சரி, இப்பேற்பட்ட சோதனை நமக்கு வந்துகிட்டே இருந்தா நம்மளாம் அந்த நிலைமையில இருந்தா என்ன ஆகும்? நம்மளா பாருங்க, கூடவே இருக்கக்கூடிய அன்பான, தன்னை நேசித்த அன்பு சகோதரன் என்ன பண்ண, முதுகிலே குத்தக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு. எல்லா விதத்திலும் சோதனைகள் வருது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே நடக்கும் போது நமக்கு நடக்காதா? கண்டிப்பா நடக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் ஏன் வச்சிருக்கேன்னா, நான் அனுபவிச்சுட்டேன், அதுல உங்களுக்கு என்ன பண்ற, கொஞ்சம் தான் கொடுக்குறேன். சோ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பேற்பட்ட சோதனை பார்த்து நம்ம பயப்படலாமா? ஏன் இப்பேற்பட்ட சோதனை வருதுன்னு நினைக்கலாமா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றார், டேக் கரேஜ், நான் தான்ப்பா, பயப்படாதீங்க, நான் தான். ஏன்னா நான் எங்க இருக்கிற, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆல்ரெடி ராஜாவா தன்னுடைய 2ஆம் வருகையில வந்துட்டாரு, அடிச்சு தோசம் பண்ணிட்டு இருக்காரு, உலகத்தையே அடிச்சு தோசம் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்படி உங்களுக்கு சூழ்நிலைகள் வருது. பயப்படாதீங்க, நான் இருக்கேன் இல்லையா? வாசிங்க சகோதரி இந்த ரீபிரின்ஸோடைய. அநேக இடையூறுகளுக்கு மத்தியிலும் இருளின் வல்லமைகளின் செய்கைகளுக்கு மத்தியிலும் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் மிகப்பெரிய பயத்திற்குள் இருக்கும் பொழுது, சோ எல்லாருமே இப்பேற்பட்ட இருள இருந்து பயத்துல இருக்கும் போது, விசேஷித்த பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் இருக்கிற, நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். சோ அமிழ்ந்து போகிற மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வருதா, சோதனைகளுக்கு வருதா? இப்படிப்பட்ட சோதனை எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வரக்கூடியது கொஞ்சம் தான், நீங்க பயப்படாதீங்க. அந்த பயத்தை பார்த்து நம்ம கூக்குரலிடலாமா, பயத்துல கத்தலாமா, ஐயோ எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சே, காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கத்தலாமா, கூக்குரல் இடலாமா? வாசிங்க சகோதரி. ஆகையால் நாம் பயத்தில் கூக்குரல் இடக்கூடாது, ஆனால் இனி ஒருபோது மாம்சத்தில் பிணைக்கப்படாமல் மகத்துவத்தில் மகிமைப்படுத்தப்பட்டு திரும்பவும் தன்னுடைய இரண்டாம் வருகையில் வந்திருக்கும் நம் ராஜாவை போற்றுவதிலும் துதிப்பதிலும் கூக்குரல் இடுவோமாக. சோ பயத்தில் என்ன பண்ணக்கூடாது, கூக்குரல். எதுக்காக கூக்குரல் இடணும்? ராஜாவை போற்றுவதிலும் துதிப்பதிலும் மட்டும்தான் கூக்குரல் இடணுமே தவிர பயத்தால் என்ன பண்ணக்கூடாது. சோ இந்த சோதனைகள்லாம் அனுமதிக்கப்பட்டது. இதை எல்லாம் எப்போ நமக்கு நிறைவு பெறும்? சர்ச் கிளாஸ் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகுல வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்துவும் சபையாக ஒன்றாக சேரும் போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா நிறைவு பெறும். ஸோ என்ன லெசன்ஸ் இதுல இருந்து நம்ம கத்துக்க போறோம்? அவரோட வழியில போகணும்னா அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றணும். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தெய்வீக வல்லமையை டேஸ்ட் பண்ணி கிறிஸ்து மாதிரியே கிறிஸ்துவோட கிறிஸ்துவை நெருங்குவதற்கு, கிறிஸ்துவை அடைவதற்கு கிறிஸ்து மாதிரியே தண்ணி மேல நடக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? தண்ணி மேல நடக்கிறதுனா என்ன? நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாதைகள் வந்தாலும் சரி, இந்த சத்தியத்துல உடன்படிக்கை செய்ததுல நாம என்ன பண்ணணும்? நிலைச்சு நின்று கிறிஸ்துவின் சாயலா மாற முடியுமா முடியாதா? முடியும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா போட்டை விட்டு இறங்கணும். சோ இந்த போட்ல இப்ப நாம யார்? பேதுருவா? இந்த போட்ல யார்? யூதாசா, அந்திரேயவா, யாக்கோபா, யோவானா? யாரா இருக்கிறோம் இந்த போட்ல? பேதுருவா இருக்கோம் இல்லையா? அப்ப பேதுருன்னு முடிவு பண்ணிட்டா பேதுரு பண்ணது பண்ணணும். என்ன பண்ணணும்? போட்டை விட்டு இறக்கணும். ஸ்டெப் அவுட் ஆஃப் ராக்கிங் போட் இன்டு ஸ்ட்ராமி சி இல்லையா? எப்படி இறங்கினார்? அப்படியே அடுத்த செகண்ட் இல்லையா? எதை பத்தி யோசிக்காம அந்த பாடுகளுக்குள்ள அந்த புயலை பார்த்து பயப்படாம என்ன பண்றாரு? இறங்குறாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இந்த போட்ல இருந்தா நாம சேஃப் நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த போட்டு தான், அந்த போட் இருந்தா போதும் நம்ம தப்பிச்சுக்கலாம். சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், கீழே போய் நம்ம சாகிறதுக்கு இதுல இருந்தா சேஃப் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கிறிஸ்து அமைதியா விட்டுருந்தாருன்னா அந்த இடத்துல போட்டே என்ன இருக்குன்னா இருந்திருக்காது, உடஞ்சு போயிருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணிருக்கும்? மூழ்கடிச்சிருக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துட்டா நாம எதை நம்பிட்டு இருக்கோம்? இந்த சோதனைகளுக்குள்ள போகாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில எதையோ ஒன்று நம்பிட்டு இருக்கோம். போட்ல இருந்தா தப்பிச்சுக்கலாம், இந்த சோதனையே வேண்டாம் இல்லையா? என்னென்ன விதமான இந்த போட்டுக்கு உண்டான காரியங்கள் இதெல்லாமே உலகத்துல ஃபாலோ பண்ணிருப்போம். ஒரு குடும்பம் கிடைச்சா சேஃப், நல்ல ஒரு ஜாப் கிடைச்சா சேஃப், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருந்தா சேஃப், நல்ல ஒரு காசு பணம் இருந்தா சேஃப். வேற என்ன? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தா சேஃப் இல்லையா? இதெல்லாம் சேஃபா? பாருங்க, இதெல்லாம் உலகத்துல இருந்தா கூட இனிமே சில சகோதரிகள் என்ன பண்ணிருப்பாங்க, இதுவே ரொம்ப பிரதானமா எடுத்திருப்பாங்க. ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது எதுக்கு கொடுக்கணுமோ அப்படித்தான் கொடுக்கணும் இல்லையா? தேவன் வச்சுக்குதான் கொடுக்கணுமே தவிர நாம அதுக்கு பின்னாடியே ஓடக்கூடாது, வேலைகளுக்கு பின்னாடியே ஓடக்கூடாது. நல்ல ஜாபுக்காக அங்க போறது இங்க போறது, சொந்தக்காரன் கல்யாணம், காது குத்து, மாமா, மச்ச, சித்தப்பா, பெரியப்பா, எல்லா கல்யாணத்துக்கும் அட்டெண்ட் பண்றது, இதுகளுக்கு பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ரட்சிப்பு எங்க? இதுக்கு பின்னாடியே நல்ல ஒரு வேலை வேணும். இங்க இடம் வாங்கலாமா, அங்க இடம் வாங்கலாமா, இங்க பிளாட் வாங்கலாமா? நம்முடைய மனதுல எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் நமக்கு ஃபியூச்சர் நினைச்சிட்டு இதை என்ன பண்றோம்னா இதை நம்பிட்டு இருக்கோம். ஆனா அங்க என்ன ஆக போகுது? இது உடைய போகுது.
சோ பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சிலர் தங்கள் ரதங்களை நம்புகின்றனர், மற்றோர் தங்கள் வீரர்களை நம்புகின்றனர். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைக்கிறோம், அவரின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். சோ அடுத்த இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். யாரை நம்பணும்? மனுஷனை நம்பணுமா, தேவனை நம்பணுமா? தேவனை நம்பணும். அடுத்த வசனம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். சோ இதையெல்லாம் விட்டுறதுன்னா குடும்பத்தையே விட்டுற சொல்ல, ஒரு சகோதரனை விட்டுற சொல்லல. எப்படி சொல்ல வர்றாரு இந்த வசனம்? யாரை ஃபர்ஸ்ட் வைக்கணும்? தேவனை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தான் மீதி எல்லாமே தவிர, தேவனை லாஸ்டா வச்சுட்டு கிறிஸ்துவ லாஸ்டா வச்சுட்டு இதையெல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னா நாம என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. சோ இப்ப போட்டை விட்டு இறங்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அங்க என்ன வேணும்? போட்டை விட்டு இறங்கியாச்சு, அது மட்டும் போதுமா? தைரியம் வேணும், விசுவாசம் வேணும். தைரியம் ஓகே, விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப விசுவாசம் இல்லாம கீழே இறங்கினா என்ன ஆகும்? உள்ள போயிருவோம் இல்லையா? போட்டும் போச்சு, போட்டும் போயிடும். அங்கிருந்து இறங்கணும், விசுவாசம் இல்லாம இறங்கினா என்ன ஆகும்? போட்டும் போச்சு, நம்மளும் போயிடும் இல்லையா? சோ இந்த விசுவாசத்துல உறுதி இல்லைன்னா என்ன ஆகும்? வேறு இல்லைன்னா அமிழ்ந்து போயிடுவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எதுல சோதிக்கப்படுறோம்? அந்த விசுவாசத்துல சோதிக்கப்படுறோம். சோ சோதனை எதுல வருது? விசுவாசத்துல வருது. விசுவாசத்துல நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, அதுல நம்ம நிலைச்சு நிற்போம் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அடுத்த இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 28:16. விசுவாசிக்கிறவன் பதறான் இல்லையா? எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசம்னா அங்க பதட்டமே இருக்காது. எப்பேற்பட்ட சூழலை அவங்களுக்கு அனுமதிக்கும் போது சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அடுத்த வசனம் மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகணும். விசுவாசிக்கணும். எங்க நம்பணும்? இருதயத்துல நம்பணும். இதுதான் விசுவாசிச்சு உறுதியா இருந்தோம்னா என்ன நடக்கும்? மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட நடக்கும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருதா? இந்த போராட்டம், இந்த சோதனை பார்த்து மூழ்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பயப்படுறோமா? அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு லைஃப் சேஃப்கார்டா இருக்கார். வாசிங்க. When you feel like you are drowning in life, remember your lifeguard walks on the water. Lifeguard walks on the water. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க நடந்து போறாரு? தண்ணி மேல நடந்து போறாரு. யாரை காப்பாத்துறதுக்கு? நம்மளை காப்பாத்துறதுக்கு. நமக்கு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருதா? காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? இவருக்கு யார் இருந்தா? நம்மளை காப்பாத்துறதுக்காது இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இவருக்கு யார் இருந்தா? தனித்து விடப்பட்ட நிலைமை, தன்னுடைய அப்பாவே கைவிட்ட நிலைமை இல்லையா? யாரை நம்பிட்டு இருந்தாரு? அவரே கைவிட்ட நிலைமை. யாருக்காக? நமக்காக. அவர் தன்னந்தனியா நின்று சோலோ மேனா என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு சோதனைகளும் போராட்டங்களும் எதிர்கொண்டு வாழ்ந்தார். அவரை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு லைஃப் சேஃப் கார்டா யார் இருக்கானா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்காக விழுந்து விழுந்து எந்திரிக்கலாமா? ஒரு வாட்டி விழுந்துட்டோம்னா அடுத்த வரை என்ன பண்ணக்கூடாதுன்னா அதே தப்ப மீண்டும் செய்யக்கூடாது இல்லையா? ஒரு வாட்டி இப்ப பேதுரு ஒரு வாட்டி விழுந்துட்டா. அப்படி பேதுரு விழுந்த உடனே அதுக்கப்புறமா திரும்பவுமே தண்ணியில் நடக்க சொன்னா என்ன பண்ணிருப்பாரு?
வா நடந்து வான்னு சொன்ன என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா நடந்திருப்பாரு இல்லையா? சோ ஜெயம் கொள்பவர்கள் எவரும் பயத்தினால் படகுல என்ன பண்ண மாட்டாங்க, அங்கேயே முடங்கி கிடக்க மாட்டாங்க இல்லையா? எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வாக்கிங் ஆன் வாட்டர் இஸ் டெஸ்ட். ஒவ்வொரு நம்முடைய என்னது, ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு டெஸ்ட் தான் இல்லையா? சோ அடிப்படை சத்தியத்தில் சரி, நம்முடைய ஃபெய்த், அந்த சத்தியத்தின் மீதான வாஞ்சை, அந்த ஃபெய்த் இருந்ததுன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு புது சிருஷ்டி என்னன்னா புரிஞ்சுக்கும். ஸோ ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்பேற்பட்ட சோதனைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்முடைய பேதுரு அவருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன சம்பவம் நம்ம கத்துக்கிட்டோம்? பாருங்க, இந்த சூழ்நிலை பேதுருக்கு யார் அனுபவிச்சது? என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு டெஸ்ட்டுக்காகத்தான் என்ன பண்ணாருன்னா அனுபவிச்சிருக்காரு. ஆனா இவர் பாருங்க என்ன ஒரு தைரியம், அவர் விசுவாசத்தில் இல்லாட்டி கூட, ஆனா அவர் என்ன பண்றாரு, கிறிஸ்துவோட நெருங்கிறதுக்கு ஓடி வராரா இல்லையா? அவர் என்ன பார்க்க வேண்டாம். வாசிங்க சகோதரி. கர்த்தர் தன்னை கடந்து செல்வதை பேதுரு விரும்பவில்லை, இயேசுவோடு தானும் நடந்து செல்ல விரும்பினார். இயேசுவோட தானும் நடக்க அவர் விரும்பினார். நீங்க வராதீங்கப்பா, நான் என்ன பண்றேன், உங்க பின்னாடி வரேன்னு என்ன பண்றாருன்னா இறங்கி வர. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவரையே அவர் நம்பிட்டார், ரொம்ப நம்பிட்டார். என்னால முடியும், வா நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றாரு, இறங்கி ஓடுறாரு இல்லையா? யார் மறுதளிச்சாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன், உங்களை நான் விட்டுட மாட்டேன், அவரை காதை வெட்டுவேன், எல்லாமே எப்படின்னா அவரையே அவர் ரொம்ப நம்பிட்டார் இல்லையா? செல்ஃப் கான்பிடன்ஸ், என்னால முடியும்னு. ஆனா தேவனை நம்பாம இவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா, தன்னையே ரொம்ப நம்பிட்டார். இப்படி இருந்த பேதுரு, இப்படி விசுவாசத்துல குறைச்சலா இருந்த பேதுரு, அவருடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் எப்படி இருந்தது? பார்ட் 2 அடுத்த 6 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாமா? இல்லை இப்பவே வேண்டாம், இப்போ பார்த்துலாமா? ஸோ பார்ட் 2க்கு நம்ம போக போகிறோம். 10 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். ஸோ இப்படி இருந்த பேதுரு அவருடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் எப்படி வாழ்ந்தார்? நெருப்பு மாதிரி வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை ஏதாவது குறை சொல்ல முடியுமா பேதுருவை? பேதுரு ஏன் ரொம்ப பிடிக்குது நமக்கு? அப்போஸ்தலர் பவுல் நம்ம சொல்லிக்கலாம்ல, ஏன் பேதுரு? ஒய் பீட்டர்? நம்மள மாதிரியே வாழ்க்கை நல்லா ஒத்து பாருங்க. பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறமா, அந்த பரிசுத்தாவின் வரன் வாங்கினதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை அப்படியே நெருப்பு மாதிரி இருந்திருக்கு இல்லையா? எதுல நம்ம விழுந்து போனோமோ அந்த நெருப்பத்திலேயே விசுவாசத்தை குறிச்சே எழுதியிருக்காரு இல்லையா? அப்பேற்பட்ட வாழ்க்கை இல்லையா? ஒரே பிரசங்கத்துல 3000 பேர்த்துக்கு என்ன பண்றாரு, அப்படியே இறுதியத்தில் குத்தண்டவர்களாக எப்படி தைரியமா பேசுறாரு. ஜீவாதிபதியை கொலை செஞ்சதே நீங்க தாப்பா, எவ்வளவு தைரியமா அவரு அடிச்சு விடுறாரு இல்லையா? அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஃபயர் வருது. ஏரோ ராஜா பார்த்தார், ஓ இவனை இப்படியே விட்டா என்ன ஆகாது, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. சோ இவனை இப்படியே விட்டோம்னா யூதருக்கு எல்லாத்துக்கும் பிரியமா என்ன பண்றாரு, பிடிச்சி ஜெயில போற. புளிப்பில்லா அப்ப பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணலாம், கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஜெயில பிடிச்சி போட்டுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்புல பேதுரு இருந்தார். 4 அடுக்கு பாதுகாப்பு, அதாவது 4 ஷிஃப்ட், 4 பேர், 2 பேர் கையை பிடிச்சிக்கிறாங்க, 2 பேர் கால் பிடிச்சிக்கிறாங்க மாதிரி ஒவ்வொன்றிலையும் சங்கிலி போட்டு கட்டி, இருப்பு கதவுகளில் போட்டு க்ளோஸ் பண்ணி எத்தனை விதமான பாதுகாப்புல வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அவர் பேதுரோட மனநிலைமை இப்ப எப்படி இருக்கும்? பயந்தாரா? அவர் எப்படி இருந்தார்? அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தார், ஜாலியா தூங்கிட்டு இருந்தார். அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார்? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, டீச் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு? சேவகர்களுக்கு. என்ன பேசியிருப்பாரு? எப்படியோ தெரியும், பேதுருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எப்படியோ ஒன்னா கோர்ஸை முடிச்சிருவாரு, அவர் ரெடி, ஐ எம் ரெடி டு டை. ஆனா நினைச்சிருப்பாரு இல்லையா, என்னென்ன சொல்லியிருப்பாரு? இவர் எப்படியோ ஒன்னா நான் வெளியே போனா உன்னை கொலை பண்ணிடுவாங்க, கவலைப்படாத, உயிர்த்தல் குறித்து சொல்லியிருப்பாரா இல்லையா? கட்டாயமா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவர் எதிர்பார்க்கிற நேரத்தில் ஐ எம் ரெடி டு டை. ஆனாலும் தேவன் இன்னும் அவருக்கு வேலை வச்சிருக்கனால என்ன பண்றாரு, தேவதூதர் என்ன பண்றாரு, வெளியில கொண்டு வராங்க. எப்படி வெளியே கொண்டு வராங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாக எந்திரிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க.
12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானா இவ்வளவு கேட்டு போட்டு இவரை பாதுகாத்து இருக்கும் போது தூதன் வந்து என்ன பண்றாரு, அங்கிருந்து காப்பாத்தி ஒவ்வொரு கேட்டா கூட்டிட்டு போறாங்க. இது எப்படி போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏரோது ராஜாக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏரோது ராஜா என்ன பிளான் பண்ணிருப்பாரு? எல்லா ஜன கூட்டம் முன்னாடி தானே நீ வந்து பிரசங்கம் பேசுற, அப்ப அதே ஜனங்கள் முன்னாடி வச்சு உன்னை கொலை பண்ண போறேன்னு அத்தனை ஜனங்களுக்கு கூட்டி வச்சு இவரை கொலை பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எவ்வளவு ஒரு டிசப்பாயின்மெண்ட், எவ்வளவு ஒரு கோபம் வந்திருக்கும். பேதுரு அந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படிடா தப்பிச்சு போனா? நான் 4 அடுக்கு பாதுகாப்பு வச்சிருந்தேனே, 16 வீரர்களை வச்சிருக்கேனே, ஷிஃப்ட் போட்டு இவங்களை கூப்பிட்டேனே, இருப்பு கதவண்டை இவங்களுக்கு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தேன், அது போக இருப்பு கதவண்டைகளை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன், இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எப்படி போனான்னு எந்த அளவுக்கு இவன் மேல கோபம் வந்திருக்கும். பேதுரு மேல எவ்வளவு கோச்சிருப்பாரு இல்லையா? அதே போலதான் ஏரோது ராஜா எப்படி பேதுரு மேல டிசப்பாயின்மெண்ட் ஆச்சோ, எரிச்சல் பட்டாரோ, அதே போலதான் ஒருத்தர் ரிலீஸ் ஆனது பிடிக்கவே இல்லை. சாத்தானுக்கு யார் ரிலீஸ் ஆனது பிடிக்கல? எப்படி ஏரோது ராஜா பேதுரு எப்படி ரிலீஸ் ஆகும்போது அவனால தாழ்டே பண்ண முடியலையோ, அதே போல ஏரோது ராஜா யார் ரெசம்பிளன்ஸ்? அப்படியே சாத்தானுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் திறந்தாரு? இத்தனை நாளா மரணத்துல இவங்களை பூட்டி வச்சிருந்தனே, எப்படிடா இந்த இருள் வந்து இவர் நீக்கினாருன்னு அந்த உயிர்த்தல் குறிச்சு பண்ணும்போது அவர் எவ்வளோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாரு, எவ்வளவு மனவேதனை பட்டிருப்பாரு இல்லையா? சாத்தான் எவ்வளவு எரிச்சலா இருக்கும், எவ்வளவு கோபமா இருக்கும் இல்லையா? அந்த கோபத்தை விவரிக்க முடியாது. சாத்தானுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது மட்டும் கோபம் கிடையாது, டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காது. இன்னொருத்தர் ஆனாலும் ஆகும். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தரும், சபையா அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் தங்களுடைய கோர்ஸ் முடிச்சு ஒவ்வொருத்தரும் போகும்போது அவன் வைத்தறிச்சல்ல எப்படி இருப்பா? எப்படி அவங்க வெளியே வந்தாங்க? நான் தான் கட்டி வச்சிருந்தேனே, சாத்தான், உலகம், மாம்சம், இதுல எல்லாத்திலையும் போட்டு கட்டி வச்சிருந்தேனே, இவனுக்கு விரோதமாக நான் அவதூறு பேசியிருந்தேனே, சோதனை கொடுத்திருந்தேனே, அமிழ்ந்து போகக்கூடிய சோதனை கொடுத்தனே, எல்லாத்திலும் இவன் எப்படா தப்பிச்சு வந்தா? அப்படி இருக்கும் இல்லையா சாத்தானுக்கு வைத்தறிச்சல். So are we going to make him happy or angry? அவனை கோபப்படுத்தணுமா சந்தோஷப்படுத்தணுமா? தேவனுக்கு பிரியமா மட்டும் வாழ்ந்து பாருங்க, அவன் கோபப்படுவான், அவன் டார்கெட் நம்ம மேல. தேவனுக்கு பிரியமே இல்லாம வாழ்ந்த என்ன ஆகுனா, நீங்க டார்கெட்டே கிடையாது, உங்களை கண்டுக்கவே மாட்டான், நீங்க பாட்டுக்கு ஜாலியா என்ன வேணா பண்ணிக்கலாம். தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா மட்டும்தான் உங்களுடைய டார்கெட். அவனுடைய கண்ணு தேவனுக்கு பிரியமா அவருடைய வழியில நடக்கிறவங்க மேல அவன் என்ன பண்ணுவா, எப்படிடா வழி விளைவிக்கலான்னு காத்துட்டு இருக்கா. ஸோ அவனை நம்ம ஹாப்பி பண்ண வந்திருக்கோமா, ஆங்கரி பண்ண வந்திருக்கோமா? ஆங்கரி பண்ண வந்திருக்கோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இருக்கோம், எப்படிடா நம்மளை விழ வைக்கலாம், இவனை எப்படி சோதனைக்குள்ள உள்ள போல வைக்கலாம், ஏதாவது சகோதரக்குள்ள விரோதம் தூண்டிடலாமா? அப்ப எக்லிஷா வராம போயிடுவான், அவன் பாட்டுக்கு அப்படியே வெளியே போயிடுவான் இல்லையா? எப்படி நம்மளை வந்து புது சிருஷ்டியை வழி விலகுவதற்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணும். வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:10. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா சாத்தான் நம்மளை விழ வைக்கிறதுக்கு எப்படி காத்துட்டு இருக்கான், விழ வைக்கிறதுக்கே காத்துட்டு இருக்கான் இல்லையா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை பார்த்து ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இந்த கேள்வி கேட்டவே கூடாது. அந்த கொஸ்டின் எப்படி இருக்க கூடாது? வாசிங்க. The question is never. உங்களை பார்த்து are you in a storm? நீங்க என்ன சோதனையில் இருக்கீங்களா? நம்ம மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும். சோதனைகள் இருந்தா கரெக்டா மூஞ்சி தொங்க போட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? பார்த்தா இருக்க, ஓ நீங்க சோதனையில் இருக்கீங்களா, என்னாச்சு, கஷ்டமா இருக்கா அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கவே கூடாது. அந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா வாசிங்க. The question is Jesus in your boat? ஓ உங்களுக்கு சோதனை வந்தால் நீங்க என்ன பண்றீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்களா? சோதனையை பார்த்தா மூஞ்சில தெரியவே தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா? Now it is possible to walk on the water or not. இப்போ நம்மளால தண்ணி மேல நடக்க முடியுமா முடியாதா? எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாம என்ன பண்ணணும், அந்த சோதனைகள் ஜெயிக்கிறவங்களா தான் இருக்கணுமே தவிர அதுல மூழ்கி போய்
நம்முடைய புது சிருஷ்டிய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்னா கெடுத்துக்க கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் யாருடைய சிந்தை இருந்தால் இதெல்லாம் நடக்கும்னா, எல்லா பிபிட்டிலும் இதே வசனம் தான் போடுற மாதிரி. லாஸ்ட் வசனம் என்னது? இந்த கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை இருந்துச்சுன்னா, நாம அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி போய் அந்த தண்ணி மேல நடந்து எல்லா பாடுகளையும் சோதனைகளும் அவர் கஷ்டப்பட்டு முடிச்சாரோ, அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய பிள்ளைகள் நாமளும் தண்ணி மேல நடந்து எல்லா சோதனைகளும் கடந்து கிறிஸ்துவோட போய் இணையும் போதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்ம உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கும் அந்த சத்தியத்தின் மீது செய்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்தோம்னா நாம் என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவோட இணைவோம் என்பது குறித்து நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. சோதனைகள் வரும், பாடுகள் வரும், எல்லாருமே 100% ஓட முடியுமானா முடியாது. அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். விழுந்தாலும் திருப்பி எந்திரிக்கும் போது திருப்பியுமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அந்த தவற செய்ய மாட்டோம். ஸோ இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவோய் போய் சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் நாமும் செல்வோம் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஸோ பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழி எடுத்தவராக பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். சத்தியத்தை வெளிப்படுத்தின 2 பாடங்கள் மூலமாக நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக்கொள்வோம். தூது கொடுத்த 2 சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு கூடுகையினுடைய நிறைவு பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 108வது பாடலை அனைவரும் எழுந்தின்று பாடுவோம். பாடலுக்கு பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழிநடத்துவார். வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூச்சாருறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டி
தேடிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுவே. அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுவே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிருவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். குருசில் சுமந்திருந்தார் காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. நாம் யாவரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணிமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தம் எங்களை போஷித்து பராமரித்து அன்பு செலுத்தி வரும் எங்கள் அன்பின் ஒன்றான மெய்தேவனே, உமக்கே சகல துதி கனம் மகிமையாவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிற தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்ததான 2 பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தூது கொடுத்த அன்பு சகோதரர்களுக்காகவும் தகப்பனே, அவருடைய ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் அதில் நிறுத்தி நிதானமாய் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதன்படி நடக்கவும்
ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உடைய பரிசுத்தாவியை வல்லமை அதிகமாய் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் வழிநடத்த வேண்டும் என்று உடைய சமூகத்தில் அப்பா அந்த நாளில் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வர தடைப்பட்ட உடைய பிள்ளைகளுக்காகவும் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வரக்கூடிய நாளில் அவர்களும் வந்து உடைய சத்திய பாடங்களை கேட்க, அவர்களும் உடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உடைய வேதத்தில் தியானமாக இருப்பதற்கு நீர் கிருபை அருள வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை வெளியூர் சென்றிருக்கிறதான எங்கள் அன்பு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பயணங்களில் நீர் கூட இருந்து அவர்களை வழிநடத்தி, அவர்களை காத்து வழிநடத்தி மீண்டுமா இந்த இல்லங்கள் அவர்கள் தந்து சேர தேவன் தாமே உதவி புரிய வேண்டுமா செபிக்கிறோம். மீதமுள்ள ஊழியங்களை ஆசீர்வதியும், சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதியும், மேற்கொண்டு எல்லா தொடர் வேத அமைப்புகளையும் ஆசீர்வதி தர முடியாது செபிக்கிறோம். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவறிந்தும் தேவரீனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து யாவரையும் வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரே, உடைய நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் போதகரும் குருவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த சிறு மன்றாட்டை உம்முடைய பாதம் அழிந்து கஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் தூய நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ பிரதர். நாம் யாவரும் வருவோம். சபைக்கான அறிவிப்பு. இந்த ஒரு கூடுகை முடிந்தவுடனே நம்முடைய சபைகாலில் பெரியா வகுப்பு துவங்கும் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இன்று மாலை OMCA காலில் நம்முடைய அடிப்படை சத்தியங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதில் நம்ம யாருக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி வர வச்சுட்ருக்கோமோ தொடர்ச்சியாக அவர்களை வரவைக்கும்படியாகவும் கூட கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை ரீபிரின்ஸ் பாரம் நம்முடைய சபைகாலில் குறித்த நேரத்தில் துவங்கும். அதேபோல் யோபுவினுடைய பாட புஸ்தகமும் நம்முடைய சபைகாலில் வெள்ளிக்கிழமை அன்று குறித்த நேரத்தில் துவங்கும் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியில் சென்றிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுடைய பெயர்களை உங்கள் மத்தியில் வாசிக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் நித்தினவங்க ஒசூர் பகுதிக்கு ஊழியம் புரிவதற்காக போயிருக்காங்க. நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தனவங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய எல்லார்புரம் அங்கே ஊழியம் புரிவதற்காக போயிருக்காங்க. நம்முடைய அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் தியாகதுர்கம் பகுதிக்கு ஊழியம் புரிவதற்காக போயிருக்காங்க. ஸோ ஊழியத்திற்காக சென்றக்கூடிய சகோதரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையினுடைய பங்களிப்பு மற்றும் இதர காரியங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களிடம் கொடுக்கும்படியாகவும் கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரி லெஸ்லி மேரி, அதாவது நம்ம பவுலின் சிஸ்டருடைய சகோதரி, அவங்க நமக்கு ஏற்கனவே அந்த குரூப்பில் நம்ம பார்த்துருந்தோம். அவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்க. இப்போது பூரண சுகமாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. சகோதரிக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்முடைய அதாவது வருகின்ற 16ஆம் தேதி அல்லாமல் 25ஆம் தேதி பிப்ரவரி அன்று நம்முடைய சபைகாலில் ரீபிரின்ஸ் பாடத்துக்கு பதிலாக பெரிய வகுப்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்குரிய பாடத்தை வந்து நம்ம குரூப்பில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் என்ன பண்ணியிருக்கோம்னா பதிவிட்டிருக்கோம். சபையார் அனைவரும் அதில் கலந்து கொண்டு அந்த ஒரு காரியத்தை தேவனுக்கு மகிமையாக நடத்த முடியாமல் கூட நம்ம கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிமுகம் அல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய அன்பு திவாகர் அவங்க நமக்கு தெரியும், நமக்கு அறிமுகமான சகோதரர் தான். அவங்க ஏற்கனவே எங்கே போயிட்டு இருந்தாங்கன்னா ரத்தினபுரி சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இங்கே நம்மளுடைய சபைகாலில் வந்து சத்திய பாடங்கள் கேட்பதும் மற்றும் நம்மளுடைய ஐக்கியத்தில் பங்கு பெறுறதும் அவங்க விரும்பியிருக்காங்க. இதற்கு வந்து பர்மிஷனாக அங்கே கேட்டு தான் வந்திருக்காங்க. எங்கன்னா அங்கே ரத்னபுரி சபையில் அங்கே இருக்கக்கூடிய எல்டர்ஸுங்கள்கிட்ட கேட்டுட்டு ஒப்புதலோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க நம்மளுடைய ஐக்கியத்திலிருந்து சத்திய பாடங்கள் மூலமாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவாங்க. இதற்காக சகோதரர்களுக்காகவும் கூட ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் கூட கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்பு அவ்வளோதான். வேறு ஏதாவது இருக்கா பிரதர்ஸ்? இல்லை. ஒன் டே கன்வென்ஷன் நம்ம ஏற்கனவே டேட் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கும் கூட சகோதர சகோதரிகள் பிரதர் ஓகே கேட்டுருச்சு. என்னென்னா அந்த ட்ரெயினுக்கு உண்டான காரியங்கள் சகோதரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதையும் கூட சகோதரர் சதீஷ் அவங்கள நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அந்த நேம் கொடுக்கறது மற்ற காரியங்கள்லாம் நம்முடைய அன்பு சகோதரர் அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஒன் டே கன்வென்ஷனை மனசில் வச்சுக்கோங்க. ட்ரெயின் டிக்கெட் அந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க. மற்ற ஏதாவது அறிவிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம குரூப்பில் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அறிவிப்பு இதோடு முடிந்தது. தேவ சமாதானத்தோடு தேவன் நம்மளை வழிநடத்துவார். ஆமென்.